மாதாந்திர குழுக்கள் அஞ்சாம் மார்க்கெட்டிங் சார்பாக மாதம் நடைபெறுது. இந்த மாதம் நடைபெற குழுக்கள்ல வந்து எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். அந்த அதிர்ஷ்டசாலிகள் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு மனைகள் அவங்களுக்கு வந்து முதல் பரிசாக கிடைக்கிறது. அந்த முதல் பரிசு வீட்டு மனை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த 1000 ரூபாய் கட்டுறதுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்க எல்லாருடைய நிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளாட் விழாதா அப்படின்னு ஒரு கனவோட தான் வருவாங்க. அதுதானே எல்லாரும் ஒரு 1000 ரூபாய் கட்டிட்டு நம்ம அதுக்கு ஒரு பிளாட் விழுந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற கனவோட வரவங்க எல்லாருமே. அதனால அந்த கனவோட வரக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆசைகள் இருக்கோ நமக்கு இந்த மாசம் ஓகே நம்ம இந்த முதல் மாதம் 1000 ரூபாய் கட்டியிருக்கோம், இதுல நம்மளுக்கு குழுக்கள் வந்துருது, இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஓகே இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் வருஷத்துல ஒரு பிளாட் கிடைச்சிருச்சு, ஸோ ஐ எம் ஹாப்பி, நான் 1000 ரூபாய் தான் கட்டினேன் எனக்கு கிடைச்சது, அஞ்சாம் மார்க்கெட்டிங்ல வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நீங்களும் எல்லாருமே பயன்படுத்தலான்ற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கிட்டும் நீங்க போய் இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதுதான் இப்போ இன்னைக்கு எல்லாரும் எல்லாரும் நம்ம இந்த குழுக்கள்ல உட்காந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே என்னன்னா இந்த குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா 18 மாசம் முடிஞ்சு நிறைய பேர் பிளாட் வாங்கியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு ஆயிடுச்சு. இந்த 2 இயர்ஸ் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா 18 மாசம் முடிஞ்சு வீட்டு உபயோக பொருட்கள் தென் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பிளாட்டு இது எல்லாமே வாங்கியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, 1000 ரூபாய் தான் கட்டுறாங்க. 1000 ரூபாய் கட்டுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருது? கரெக்டா கட்டினா 40,000 கிடைச்சிருது. கட்டுறதுக்கும் 18 மாசம் தான் கட்டியிருப்பாங்க. இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சில மாற்றங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மேடம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கணிசமான அமௌண்ட்டா இருந்தா எங்களுக்கு பிளாட் வாங்க வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்க 24 மந்த்ஸா மாத்திருக்கோம். அது கடந்த ஒரு 3 மாதமாவே 24 மாசத்துல போயிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு வரும் என்னென்ன மாசம் என்னென்ன வருது அப்படின்றதும் மொத்தம் 24 மாதங்கள் வருதுன்றது வரும். இந்த 24 மாதங்கள் என்ன கிடைக்குது அப்படின்னா 24 மாதங்கள் கட்டும்போது உங்களுக்கு மாதம் எவ்வளவு கட்டுறீங்க? 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் கட்டும்போது 24 மாதத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? 24,000 ரூபாய். ஆனா உங்களுக்கு கம்பெனி எவ்வளவு கொடுக்குது? 48,000 ரூபாய். 48,000 ரூபாய்ல 2,000 ரூபாய் என்னவா சொல்லி கொடுக்குறாங்க? போனஸ். எதுக்கு? நீங்க 10ஆம் தேதிக்குள்ள கரெக்டா கட்டிட்டு வரீங்க, ஒரு மாதம் கூட விடாம கட்டிட்டு வரீங்க, அதுக்காக கொடுக்குற ஒரு போனஸ் தான் 2,000. அப்போ உங்களுக்கு 50% கிடைக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க இன்னைக்கு யாரெல்லாம் 1000 ரூபாய் கட்டிருக்கீங்க? இப்போ 1000 ரூபாய் கட்டி உள்ள வந்திருப்பீங்க. இப்போ சார் உங்களுக்கு நம்பர் சொல்லுவாரு, அந்த நம்பர்ல குழுக்கள் இதுல போட போறீங்க. போட்ட உடனே இப்போ இந்த குழுக்கள்ல வந்து 1000 ரூபாய் சப்போஸ் இன்னைக்கு விழுந்துச்சு ஒருத்தருக்கு, அப்ப 1000 ரூபாய் அவர் கட்டினாரு, அவர் விழுந்துச்சு. சப்போஸ் விழுந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைவா பண்ற ஒரு ப்ரோக்ராம். இதுதான் லைவா பண்ற ஒரு ப்ரோக்ராம். அந்த லைவா பண்ற ப்ரோக்ராம்ல என்ன கிடைக்குது, யாருக்கு கிடைக்குது. அப்போ 1000 கட்டிட்டாரு, அடுத்த மாசம் இந்த இதே மாதிரி கரெக்டா 24 மாசம் கட்டினவங்களுக்கு எதுக்காக இந்த 1000 ரூபாய் சேமிச்சு நாங்க ரிட்டர்ன் கொடுக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் கொடுக்கணும்? நீங்க கட்டுறீங்க, முதல் மாத குழுக்களா இருந்தாலும் சரி, இல்லது 5ஆம் மாத குழுக்கள் கலந்து கொண்ட மக்களா இருந்தாலும் சரி, அல்லது 24 மாதத்துக்குரிய குழுக்களுக்கு கூடிய மக்களா இருந்தாலும் சரி, அல்லது 18 மாதத்துக்கு கூடிய குழுக்கள் மக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கூடிய காசு நீங்க கட்டிடுறீங்க, அந்த குழுக்கள் பினிஷ் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் யாரெல்லாம் கரெக்டா கட்டிட்டு வரீங்களோ அவங்களுக்கு என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? கட்டி இருக்கீங்கன்ற ஒரே காரணத்துக்காக, உங்க குழுக்கள்ல வேலை ஒரே காரணத்துக்காக நீங்க கட்டி இருக்கிற பணத்தை என்ன பண்றோம்? உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துறோம். பணமா அல்ல, நகையாக. மேபி இப்ப வந்து ஒரு ஜிஆர்டில சீட்டு போடுறீங்க, சீட்டு போட்ட உடனே என்ன ஆகுது? பணம் கட்டுறீங்க, மாதம் கட்டுறீங்க, அது கூட ஒரு மாதம் கட்ட தவறிவிட்டால் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. உங்களுக்கு 14%, 24%, 13%, தென் வந்து 22% சொல்லிட்டு அவன் செய்கூலி சேதாரத்தை வச்சிருக்கான். அப்ப நீங்க கட்டிய பணம் மட்டுமே பெற்றுக்கொள்ளுங்கள் நகையாக. அப்ப கட்டினதுக்கு பெனிஃபிட் கிடையாது, நோ பெனிஃபிட். கட்டினா அதாவது கரெக்டா கட்டி இருந்தா மட்டும் பெனிஃபிட், கட்டலனா பெனிஃபிட் கிடையாது. பட் இங்க எப்படி தெரியுங்களா? நீங்க கட்டிட்டு வரீங்க, கட்டினதுக்கு அவங்க குழுக்கள் பண்ணல, இங்க என்ன பண்றோம்? நம்ம குழுக்கள் பண்றோம். நீங்க கட்டின காசு குளிக்கிறோம் நாங்க.
அதுல என்ன லாபம் வருதோ அதுவும் கொடுத்துருவோம் உங்ககிட்ட. ஓகேங்களா? அப்போ அதுக்கப்புறம் லாபம் வந்து எடுத்துட்டு போயிடறாங்களா, சரி ஓகே, யார் கரெக்டா கட்டிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு குழுக்கள் வழியா அவங்களுக்கு கொடுக்குற பெனிஃபிட்டும் 24 மந்த்ஸ் போட்டு கொடுத்துரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல கேள்விப்பட்டா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு பாசிட்டிவ் விட நெகட்டிவ் தான் ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டிலே இல்ல மேடம். ஏன்னா நெகட்டிவான ஒரு விஷயத்த நான் லைக் பண்ணுவேன். படிக்காத பசங்களை ஏன் படிக்கல, ஏன் படிக்க வைக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணுமேக்காண்டி படிச்ச பசங்களை பத்தி படிக்கிறேன் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றதை விட படிக்காத குழந்தைங்கள ஏன் அந்த குழந்தை படிக்கல அப்படின்னு ஒரு திங்க் பண்ணோம்னா அந்த குழந்தை படிச்சிடும். அது மாதிரி எனக்கு ஏதாவது நெகட்டிவ் வந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் நான் என்ன பண்ணுவேன், பாசிட்டிவ் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை யோசிப்பேன். அதனால உங்களுடைய எல்லாருடைய பிளஸ்ஸிங்லையும் உங்களுடைய வரவேற்புக்கான ஒரு விஷயத்துலையும் நீங்க எல்லாம் லைக் பண்ணி இந்த இந்த குழுக்களுக்கு எல்லாரும் ஓகே இது பண்றாங்க, நம்மளும் கட்டலாம் பிறகு கட்ட வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றதுனாலும் நாங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவோட நாங்க தொடர்ந்து இந்த 5ஆம் மார்க்கெட்டிங் குழுக்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி.